வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்கள்? அஸ்பரகாஸ் ரெசிபியுடன் நான் உங்கள் மாயு. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இன்றைக்கு நான் அஸ்பரகாஸை வச்சு ஒரு ரெசிபி ஒன்று, மிகவும் இலகுவான ரெசிபி ஒன்று செய்ய போகிறேன். சுவையானதும் வெளில கொஞ்சம் அவிய நேரம் எடுக்கின்றபடியாக நான் பச்சையை நல்லா கொதிக்க வச்ச தண்ணியில் 2 நிமிஷம் அவிய வைக்கிறேன். 2 நிமிஷம் அவிஞ்சா காணும். என்னென்னு சொன்னால் நாங்கள் அதை பேக் பண்ண போகிறோம். அதுக்காகத்தான் 2 நிமிஷம் அல்லது நார்மலாக 10 நிமிஷம் அவிய வேண்டியது. அது சும்மா நீங்கள் சலாட்டுக்கு அல்லது வேறு ரெசிபிகளுக்கு செய்கிறேன்னு சொன்னால் நான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பாஸ்தி பேப்பர் விதவிதமான ரெசிபிகள் செய்கிறதுக்கு மிகவும் இலகுவானது. ரெடிமேட்டாக கடையில் விற்கிது. அதில் நாங்கள் இன்றைக்கி 2 நிமிஷம் அவிய வச்ச அந்த அஸ்பரகாஸ் மரக்கறியை துடைச்சி போட்டு ரெண்டாக துடைக்க வேணுமெண்டா அந்த பாஸ்தி பேப்பரில் கொஞ்சம் ஒட்டுது ஈரத்தன்மையோட செய்யக்க. அதை நான் துடைச்சி எடுக்கிறேன். இது பிள்ளைகளுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். நீங்கள் இப்படி செய்து ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம், காலை சாப்பாட்டுக்கு கொடுக்கலாம், அல்லது ஒரு பார்ட்டி ஒன்று நீங்கள் வைக்க கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுற மாதிரியும் இதை செய்து கொடுக்கலாம். வசந்த காலத்துலாம் கூடுதலாக கிடைக்கும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். கிடைக்கிற நேரம் இதை வாங்கி இப்படி நிறைய விதவிதமான ரெசிபிகளை செய்து சாப்பிடுங்கோ. ஏன்னா அந்தந்த சீசனில் கிடைக்கிற மரக்கறியில் சாப்பிடைக்க கொஞ்சம் சத்து கூடவாக இருக்கும். மற்ற மரக்கறியெல்லாம் ஸ்டோர் பண்ணி வாரபடியாக அதில் இருக்கிற சத்துகள் குறைவாகத்தான் இருக்கும். பாருங்க, இந்த அவிச்சு துடைச்செடுத்த அந்த மரக்கறியில் இப்படி சுற்ற வேண்டியது தான். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏற்கனவே இந்த சொசெஞ்சர்லாம் அவிய வச்சுட்டு இப்படி சுற்றி பேக் பண்ணலாம். அதே மாதிரி தான் இதுவும். இது முட்டை அல்லது பாலை மேலால் பூசலாம். என்னென்னு சொன்னால் அப்போ கொஞ்சம் நிறமாக அழகாக இருக்கும். அதுக்காக நீங்களும் இந்த அஸ்பரகாஸ் மரக்கறியை கிடைக்கிற அந்த சீசனில் வாங்கி சாப்பிடுங்க. நிறைய மக்களுக்கு, எங்களுடைய தமிழ் மக்கள் அல்லது எங்களுடைய மக்களுக்கு இதை வெளிநாடுகளில் இருக்கிறவர்கள் இதை வாங்கி சாப்பிட்றது குறைவு. என்னென்னா அதை இப்படி சமைக்கிறன்னு தெரியல, அதில் இருக்கிற சத்துகள் தெரியாமல் இருக்கலாம் சில வேளை. பாருங்க, இது இதுக்கு எள்ளு அல்லது நீங்கள் விரும்பினா நிறைய நட்ஸுகளை நொறுக்கி போட்டும் இப்படி தூவி போட்டு பேக் பண்ண வேண்டியது தான். நிறைய வேலையில் இலகுவானதும் சத்தானதும் ஒரு மரக்கறி என்று சொன்னால் இது வசந்த காலத்தில் இது ஒரு 8 கிழமை கிடைக்கும். இதில் இருக்கிற சத்துகளை நான் தொடர்ந்து சொல்ல இருக்கிறேன். இதுக்கு நீங்கள் விருப்பமான தூள்கள், மசாலா தூள்கள், நான் கொஞ்சம் சில்லி பவுடர் போடுறேன். கொஞ்சம் உங்களுக்கு உரைப்பாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு விருப்பமாக இருக்குமென்றபடியாக நீங்கள் போடாமலும் சாப்பிடலாம். நீங்கள் இதில் மிஞ்சின பேப்பரில் நான் சும்மா உங்களுக்கு இதை செய்கிறதுக்கு நிறைய திறமைகள்லாம் தேவையாண்டி இல்லை. தெரிஞ்ச விதவிதமான எப்படி செய்தாலும் அதை பேக் பண்ணி வரும். அதுக்கு நான் கொஞ்சம் சில்லி பவுடரை போடுறேன். இதை 200 டிகிரியில் 10 நிமிஷம் பேக் பண்ணால் சரி. இது ஒரு செய்கிறதுக்கு மொத்தமாக ஒரு 15 நிமிஷத்துக்கும் கூட தான் சொல்ல வேணும். மிகவும் இலகுவானதை செய்யக்கூடியது. அவசரத்துக்கு உங்களுக்கு சமைக்க டைம் இல்லைன்னு சொன்னால் இதை டீப் ஃப்ரிட்ஜுக்குள்ளே நார்மல் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வாங்கி வச்சுட்டு இதை செய்யலாம். பாருங்கள் பேக் பண்ணி எப்படி வந்திருக்குதுன்னு சொல்லி. நான் இதில் 100 கிராம் அஸ்பரகாஸ் மரக்கறியில் என்னென்ன சத்துகள் அடங்கியிருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லுறேன். தாய்மை அடைய விரும்புகிற பெண்கள் இதை விரும்பி சாப்பிடலாம். என்னென்னு சொன்னால் folic acid 20% 100 கிராம் அஸ்பரகாஸ் மரக்கறியில் இருக்குது. அதே மாதிரி அயன் 4 வீதம் இருக்குது. மெக்னீசியம் 3 வீதம் இருக்குது. மற்றது பார்த்திங்கன்னா விட்டமின் சி 9 வீதம் இருக்குது. விட்டமின் ஏ 9 வீதம் இருக்குது. விட்டமின் B6 4 வீதம் இருக்குது. கூடுதலாக பார்த்திங்கன்னா இதில் அயன் சத்தும் folic acidum நிறைய இருக்குது. அதனால் இந்த தாய்மை அடைய விரும்புகிற பெண்கள் இதை வசந்த காலத்தில் சாப்பிடலாம், அல்லது இதை ஸ்டோர் பண்ணியும் வச்சு சாப்பிடலாம். இந்த ரெசிபி நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தாரேன் பாருங்க. இந்த ரெசிபி அடுத்த புதன்கிழமை வரை இருக்கிறது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.